பேசிட்டே இருந்தாலும் ஒரே ஒரு இது பாமக சம்பந்தமா அன்புமணி நீக்கப்பட்டது சம்பந்தமா உட்கட்சி பூசலாம் இருந்தாலுமே நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்பு நண்பர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக இருந்து வன்னிய சமுதாய மக்களுக்காக அவர்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் தனிப்பட்ட முறையிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கருத்து வேறுபாடு இல்ல, டிடிவி தினகரனோட எனக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்ல, ஓபிஎஸ் சந்திச்சு பேச தயார்னு சொல்லி நயினா நாயந்தர் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அமித்ஷா சந்திச்சனால கூட்டணியில எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க பேசியிருக்காரு? திரு நயினா நாகேந்திரன் பழைய நண்பர், உங்களுக்கு தெரியும், 30 ஆண்டு கால நண்பர். எனக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பல முறை கருத்து சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப அதையே பேசி இல்ல, அவரு அதே தான் நல்ல எண்ணத்துல தான் சொல்றாரு. நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப அதை பேசி தேவையில்லாத என்ன சொல்றது போர் அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க அறிவிச்சு 2-3 நாட்கள் ஆச்சு. டெல்லியில இருந்து இது அழைப்பு வந்ததா இல்ல அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு தெரியுதா? இல்ல அழைப்பு வந்தா உங்கள்கிட்ட சொல்லாம நான் எப்படி போறேன். சார், இப்ப அதிமுக வந்து பிஜேபி கட்டுப்பாட்டுல போயிடுச்சு, அவங்க தான் வந்து சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி விசிக தலைவர் கூட பேசுறாங்க. திருமாவளவன் அவர்கள் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டில் அவர்கள் நாங்கள் பிஜேபியோடு செல்லக்கூடாது என்று எப்பொழுதும் வலியுறுத்தி வருவார். நேற்றைக்கு என்று நினைக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி தான் தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும், அவர் நீண்ட நாள் நல்ல உடல் நலத்தோடு இருந்து அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராகவும் நீடிக்க வேண்டும் சொல்றதுல இருந்து என்ன ஒரு உண்மை சொல்றது. அவர் நீங்க ஏதோ பாக்குறப்ப அவர் பஞ்ச புகழ்ச்சியா இல்ல ஸ்லேடையா பழனிசாமியை தாக்கி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம். அவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றாருன்னா எங்களுக்கு அது சுலபம் அப்படிங்கிறார். என்ன சுலபம்னா 19 தேர்தல் அப்ப யார் பொதுச் செயலாளர், யார் கையில அம்மாவுடைய கட்சி இருந்துச்சு, பழனிசாமி. இரட்டையில இருந்தும் படுதோல்வி அடைந்தது, ஆளும் ஆட்சி அதிகாரம் இருந்தும். 21 தேர்தலிலும் ஆளும் கட்சியாக ஆட்சி அதிகாரம், கூட்டணி பலம், பல கட்சிகள் கூட்டணியோடு இரட்டை இலை சின்னத்தோடு பணபலத்தோடு போராடிய போதும் திமுக தான் வெற்றி பெற்றது. 24 பாராளுமன்ற தேர்தல் அதான் நிறைவேற்றது. பழனிசாமி கையில 2017 நவம்பர் 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் இரட்டைலையை கொடுத்து அதிமுக என்கிற கட்சி பெயரை அவர்தான் பயன்படுத்தலாம் என்று சொன்னதிலிருந்து தொடர்ந்து நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் அம்மாவின் தொகுதியில துரதிருஷ்டவசமாக நான் அம்மாவின் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அம்மாவிற்கு அடுத்ததாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள். அப்பொழுதும் பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு தோல்வி, அல்ல அந்த கட்சிக்கு தோல்வி. 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி, 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி, 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி. அதனால்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அவர் தான் இருக்கணும், எங்களுக்கு சுலபம்ங்கிறார். பழனிசாமி இருக்கிற வரை நாங்கள் எளிதாக வென்று விடுவோம் அவர் சூசகமாக சொல்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்ததால் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளியிலே வந்து எங்கள் வழியிலே செல்கிறோம். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன். ஏதோ ஆணவத்தில் அகங்காரத்தில் சில பேர் பேசுற உறுதியாக சொல்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.